மாப்ள ஈஸ்வரி, என்னாச்சு? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்னன்னு ஒண்ணுமே தெரியலம்மா. வெளியே போயிட்டு வந்தாங்க, நான் போய் நேத்ராவை கூட்டிட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்கம்மா. அதான் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. நானும் பின்னாடி ஆகாச கூட்டிட்டு வந்துட்டேம்மா. என்னது, நேத்ராவை கூட்டிட்டு போக வந்தீங்களா? மாப்ள என்னாச்சு? பாருங்க, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. நேத்ரா, நீ கிளம்பு, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. என்னப்பா, நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு? எனக்கு கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. நீங்க அம்மாவை கூட்டிட்டு கிளம்புங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு நேத்ராவுக்கு கல்யாணம்? இங்க பாரு, வாயை மூடிட்டு அமைதியா நிக்கணும், புரியுதா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. வாயை மூடிட்டு நில்லு. கிளம்புன்னு சொன்னேன். உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா நான் கேட்கல. ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பு. என்ன மாப்ள, திடீர்னு இப்ப கல்யாணம்னா அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல, என் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என்னங்க, நீங்க எங்க அம்மா கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா ஈஸ்வரி, அவர் என்ன புதுசாவா பேசுறாரு? மாப்ள, நேத்ரா எங்கேயும் வரமாட்டா. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அவளுக்கு இப்போதைக்கு எந்த கல்யாணமும் வேண்டாம். இங்க பாருங்க மாப்ள, அவளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மாப்ள. ஈஸ்வரி, மாப்பிளைய கூட்டிட்டு கிளம்பு. நேத்ராவை பெத்தவன் எனக்கு இருக்க உரிமையோட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரியுதா? எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. நேத்ராவோட நான் கிளம்ப சொன்னேன். போ, துணியெல்லாம் பேக் பண்ணு. பாருங்கப்பா, அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நீங்க கிளம்புங்க. நான் இங்கிருந்து எங்கேயும் வரமாட்டேன். இங்க பாரு நேத்ரா, கை நீட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். கிளம்பு. இங்க பாருங்க, அவதான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றாள்ல, அவளை விடுங்க. வாங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். மாப்ள, அவ அதான் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாள்ல, அவளை விடுங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. அது வீட்டுக்கு போடுமா? அவ இந்த வீட்டுல என்ன உரிமையா இருக்கா சொல்லுங்க. அவ என் பேத்தி, மறந்துடாதீங்க. உங்க பேத்தி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவளுக்கு இங்க எந்த உரிமையும் கிடையாது, புரியுதா? நேத்ரா கிளம்பு, வாக்குவாதம் பண்ணாம கிளம்பு. பாட்டி, ஏதாவது பண்ணுங்க பாட்டி. நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. எனக்கு ரவி வேணும். நான் இந்த வீட்டை விட்டு போவே கூடாது பாட்டி. ஏதாவது பண்ணுங்க பாட்டி. ஆ, நேத்ரா, நேத்ரா. பாட்டி, பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி என்னாச்சு பாட்டி? அம்மா, என்னமா செய்து? நேத்ரா, பாட்டிக்கு என்னாச்சு பாரு. பாட்டி என்னாச்சு பாட்டி? அம்மாடி, நேத்ரா, பாட்டிக்கு நெஞ்சு வலிக்குது. ஐயோ ஐயோ பாட்டி, நீங்க அந்த மாத்திரை போடவே இல்லைல்ல? ஐயோ, டாக்டர் ஏற்கனவே சொல்லிருக்காருல, அந்த மாத்திரை போடலைன்னா நெஞ்சு வலி வரும்னு. ஐயோ அப்பா, எல்லாமே உங்களால தான். அண்ணா, நீ பாட்டி தூக்கணும். உடனே ரூம்ல கூட்டிட்டு வா. அந்த மாத்திரை கொடுத்தா பாட்டிக்கு சரியாகும். அண்ணா, பாட்டி தூக்கணும். இரு நேத்ரா, நான் வரேன். பாட்டி, பாட்டி ஒண்ணில பாட்டி. எல்லாமே உங்களால தான். எங்க அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டு, அப்புறம் தான் இருக்கு. பாட்டி, நீங்க கரெக்டான நேரம் நெஞ்சு வலி வந்த மாதிரி ஆக்ட் பண்ணது நல்லதா போச்சு. இல்லைன்னா கண்டிப்பா அப்பா என்ன கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்பா கோவமா இருந்தது பார்த்து நானே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். எங்க நேத்ரா இந்த வீட்டை விட்டு வந்துருவானு. வந்தானோ நம்ம போட்ட பிளான் எதுவுமே நடக்காது. எனக்குமே தெரியாதுமா. அவசரமா கிளம்பி வந்தாங்க. நாங்க தான் ஆகாச கூட்டிட்டு பின்னாடியே வந்தேன். நல்ல காலம் வந்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. அப்பா எதுக்காக எனக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க? இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த ஜானகி தான் இருப்பா. எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா இது ஜானகி வேலையா தான் இருக்கும். அந்த ஜானகியை சும்மாவே விடக்கூடாது. அவளுக்கு முதல்ல ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன். சரி பாட்டி, இப்போ நேத்ராவை வீட்டை விட்டு அனுப்பாம பண்ணிட்டீங்க. ஆனா அப்பா நேத்ராவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களே, அதை என்ன பண்ணு? கல்யாணம் ஏற்பாடு தானே பண்ணட்டும். மாப்பிள்ளை தாராளமா பண்ணட்டும். ஆனா கல்யாணம் நடக்காது. அப்படியெல்லாம் அப்பா எவனே ஒத்தனை பாப்பாரு? நான் கெட்டிட்டு போவான்னு நினைச்சாங்களா? ஆஹா, எனக்கு புருஷன்னா அது ரவி மட்டும்தான். வேற எவனும் என் பக்கத்துல வர முடியாது. இங்க பாரு நேத்ரா, ரவியை சீக்கிரம் உன் வழிக்கு கொண்டு வர வழியை பாரு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அண்ணனா. ஆகா, சொல்றது சரிதான். ரவி மனசை சீக்கிரம் மாத்தணும். எங்க பாட்டி, ரவி இப்ப ஃபுல்லா அந்த வேலைக்கார நாய் கூட தான் இருக்கான். நான் என்ன பண்ணட்டும்? அது உன் கையில தான் இருக்கு நேத்ரா. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. ரவி உன் பக்கம் சீக்கிரம் வர மாதிரி ஏதாவது வழி பண்ணு. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். எங்கேயா போற? இல்ல பாட்டி, நான் இங்க வந்திருக்கேன் இருந்தாலே ரவிக்கு பிடிக்காது, வேண்டாம். அம்மா, நீங்க கிளம்பும்போது கால் பண்ணுங்க, நான் வரேன். சரி ஆகாஷ், கூடிய சீக்கிரம் ரவிய என் வலையில நான் விழ வைக்கிறேன். என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். எது வேணாலும் பண்ணு நேத்ரா, துணிஞ்சு பண்ணு. பின்னாடி வரத பின்னாடி பார்த்துக்கலாம். நீ பண்ணு. சர்ஜனா, வர்மா எங்க? அண்ணா ஏதோ ஃபோன் வந்தாலும் பேசிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி. இமையா, அண்ணே வானே. என்னண்ணே வரவே இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்? ஏனே? அதான் வந்துட்டேன்லம்மா. இப்போ வலி எப்படிமா இருக்கு? அதிகமா இருக்கா இல்ல குறைஞ்சிருக்காமா? இப்ப பரவாயில்லண்ணா. இப்படி பார்க்க முடியல இமையா, கஷ்டமா இருக்கு. அண்ணே, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா, நீ ஃபீல் பண்ணாத. எனக்கு சீக்கிரம் சரியாயிடும். அர்ஜுன், ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்படி ஒரே இடத்துல உன்னை பார்க்க முடியல இமையா, அதான் கஷ்டமா இருக்கு அண்ணாக்கு. அம்மா வேற அந்த பாட்டி நேத்ரா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா வந்து அவ்வளவு உனக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க. இப்ப அதுவும் இல்ல. ஐயா அண்ணா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. இந்த ஷாட்ஸ்னா என்ன நல்லா பாத்துக்கிறா.
அப்புறம் வருமா சொல்லவே வேண்டாம், என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. சாச்சனா, ரொம்ப தேங்க்ஸ் என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. ஹலோ ஹலோ சார், அவங்க உங்கள் தங்கச்சி இருந்தாங்க, இப்போ எங்கள் அண்ணி, அதையும் தாண்டி என்னோட ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டை பார்த்துக்கிறதுக்கு யாரும் தேங்க்யூ சொல்ல வேண்டாம். இல்ல சாச்சனா, இப்படி பார்க்க யாருக்கு மனசு வரும்? அண்ணா, என்னை எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க, உண்மையான அன்போடு பார்த்துக்கிறாங்க. வர்மா எல்லாம் என்னை அப்படி பார்த்துக்கிறான். எனக்கு சாப்பாடு எல்லாமே வர்மா தான் ஊட்டி விடுறான். என்னை நல்லா கேர் பண்ணி எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அண்ணா. சத்தியமாக சொல்லப்போனால் அம்மா இப்படி பார்க்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க எல்லாம் என்னை பார்க்குறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு இந்த அடிப்பட்டதை நினச்சி. எனக்கு இது போதும் இமையா, உன் வாயிலிருந்து இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிண்ணா, ஃபீல் பண்ணாதீங்க. அர்ஜுன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பவா? ம், இல்ல வேண்டாம் சச்சனா, இங்க வச்சு சரி வராது. ப்ளீஸ் பேசணும். சரி வாரேன். ம், அர்ஜுன். சார். என்ன அர்ஜுன், உங்களை சொல்லிவிட்டா நீங்க வருவீங்க போல? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார், ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுக்காக படிச்சுட்டு இருந்தேன், அதான் வர முடியல. ஓ அப்படியா, சரி சரி, நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ. அப்புறம் சார், என் தங்கச்சி நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னது தேங்க்யூவா? இங்க பாருங்க அர்ஜுன், அவ என் பொண்டாட்டி நான் தான் பார்க்க முடியும், வேற யார் பாப்பா? அதுக்கு போய் நீங்க தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அவளுக்காக மெனக்கட்டு லீவ் போட்டு பாக்குறீங்க, இப்படி யாரு பாப்பா சொல்லுங்க? என்ன அர்ஜுன், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, இப்போ கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கு. என் தங்கச்சி நல்லா இருக்கா, அது போதும். அந்த பாட்டி நேத்திரம் பேசுகிற பேச்சுக்கு பாவம் என் தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்படுவா. ஆனால் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் என் தங்கச்சியை இந்த மனுஷன் விட்டு கொடுக்க மாட்டாரு, அது மட்டும் தெரியுது. உண்மையில என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கா. இப்படி ஒரு மனுஷன் அவளுக்கு புருஷனா கிடைச்சதுக்கு அவள் உண்மையிலே கொடுத்து தான் வச்சிருக்கணும். என்ன அர்ஜுன், என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி சார், கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு, கிளம்புறேன். ஓகே அர்ஜுன், அப்பப்போ இமையா வந்து பார்த்துட்டு போ. ஓகே சார். இமையா, அண்ணா போயிட்டு வரேம்மா, அப்புறமா வந்து நான் பார்க்குறேன், சரியா? உடம்ப பார்த்துக்கோ. சரிண்ணா. அர்ஜுன், அங்கே வா. சரி சார், பார்த்துக்கோங்க, கிளம்புறேன். ஓகே அர்ஜுன். சரிங்கண்ணா, நீங்கள் இமையா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் அப்புறமா வரேன். சரிம்மா. வரமா, தேங்க்ஸ். என்ன இம்சா, எதுக்கு தேங்க்ஸ்? இல்லை, எனக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு தான். உனக்காக இதெல்லாம் நான் தானே பண்ணணும்? இல்லை வர்மா, பாட்டி நேத்ரா என்னெல்லாமோ சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காம என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க, அண்ணாவை கூட கூப்பிட்டு விடுறீங்க, உண்மையிலே தேங்க்ஸ். இல்லை, அவங்க ஏதாவது கோவத்தில் பேசுவாங்க, ஏன்னா நேத்ரா என்னோட ஃப்ரெண்டு. பாட்டி அவங்க கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல, அந்த கோவம் தான், வேற ஒன்றும் இல்லை. நேத்ரா பற்றி உனக்கு முழுசாக தெரியல, அதான். இம்சா, என்ன யோசிக்கிற? வர்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வர்மா, ரூமுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, வெளியே கூட்டிட்டு போறியா? அப்படியா, சரி. உனக்கும் வாக்கிங் போகணும்ல, அப்படியே நான் பைய கூட்டிட்டு போறேன், வா. துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் இதயத்தை அணைத்து விட்டார். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியில் மாற்றத்தை நிகழ்த்திவிட்டார். என்னங்க என்ன ஜானகி? என்னங்க இப்படி ஆயிடுச்சு? நம்ம ஒன்று நினச்சி பண்ணா, ஆனால் என்னங்க? நானும் எதிர்பார்க்கல ஜானகி இப்படி ஆகும்னு. நானும் நினச்சேன் நேற்று அந்த வீட்டை விட்டு போயிடுவா, இமையா நிம்மதியாக இருப்பா, சந்தோஷமா இருப்பா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. ஆனால் கடைசியில் பாவங்க இமையா. அவர் என்னம்மா பண்ணுவாரு? நான் சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி அவர் பொண்ணை கூட்டிட்டு போக வந்தார். ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு பார்த்தல? பார்த்தீங்க, ஆனால் கண்டிப்பாக இது உங்கள் அம்மாவோட நடிப்பாக தான் இருக்கும். நெஞ்சு வலி வந்த மாதிரி நேத்ராவை இங்கேருந்து அனுப்பக்கூடாது, அதுக்கு அவங்க பண்ண நாடகம் தான் இது. ஆமா ஜானகி, நீ சொல்றது உண்மைதான். நான் அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ரூமுக்கு பார்க்க போனேன். ஆனா அங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க. நல்லா எந்திரிச்சு உட்கார்ந்துருந்து நேத்ரா கிட்டையும் ஈஸ்வர் கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அதையும் நான் கேட்டேன். அம்மா எதுக்கு இப்படி பண்றாங்க சுத்தமா எனக்கு புரியல. ரவி வாழ்க்கையை கெடுக்கிறதுல அவங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ரவிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு. ஆனா அவங்க அந்த இடத்துலயும் இமையால விரட்டி விட்டுட்டு அந்த நேத்ராவை கொண்டு வர அம்மா பாக்குறாங்க. என்ன பண்ணணும் ஒன்றும் எனக்கும் புரியல ஜானகி. ஆனால் எனக்கு பயமாக இருக்குங்க, இமையாக்கு எதாவது ஆயிடுமோ, இந்த நேத்ரா ஏதாவது பண்ணிட்டு வரணும்னு பயமாக இருக்குங்க. ஏன்னா இவன் இன்னும் சும்மா இருக்க மாட்டான், இன்னும் ஏதாவது பண்ணதான் பாப்பா. கண்டிப்பாக இமையாக்கு பிரச்சனை பண்ணுவா. அதான் என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரியல. ஆனால் என்ன, ரவிக்கு தெரியாத வரைக்கும் தான் இவங்க போடுற ஆட்டம் எல்லாம். ரவிக்கு தெரிஞ்சிச்சு உண்டிலே நாக்கிடுவான். நீ பயப்படுறது புரியுது ஜானகி. என்ன பண்ண, இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு. ஆனா அம்மா அவளை வீட்டை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு எல்லா வேலையும் பாக்குறாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லு?
நீங்கள் அண்ணாவை பார்க்க வெளியே போயிருந்த நேரம் ரவி ஏதோ ஃபோன் வந்தானே வெளியே நின்று பேசிகிட்டு இருந்திருக்கான். அப்போ குணாவையும் சாச்சனாவையும் அவள் தனியாக இருக்க ஃபோன் அனுப்பிவிட்ருக்காங்க. நான் சாச்சனாவை நான் ஒரு வேலை விஷயமா கூப்பிட்டேன். அதனால சாச்சனா இங்கே வந்தான். குணா மட்டும்தான் ரூமுக்கு போயிருக்கான். ஆனால் அங்கே போக்கு முன்னே அந்த நேத்ரா இமையா கிட்ட போய் நிறைய பேசியிருக்கா, சவால் விட்டுருக்கா. இந்த வீட்டில் நான் தான் ரவிக்கு பொண்டாட்டியாக இருப்பேன் அப்படி இப்படின்னு. ஆனால் இமையாவும் அமைதியாக இல்லை, அவளும் பேசியிருக்கா சரிக்கு சமமா. ஆனால் அதில் கோவமான அந்த நேத்ரா இமையாக்கு அடிப்பட்ட அந்த காலை பிடிச்சி அமுக்கியிருக்கா. இமையா வழியில் துடிச்சிருக்காங்க. குணா போய் என்னன்னு போய் கேட்டதுக்கும் குணாவையும் இமையாவையும் தப்பாக பேசியிருக்கா. எனக்கு அதான் அங்கே பயமாக இருக்கே. எங்க குணாவையும் இமையாவையும் இணைச்சு பேசி ரவி மனசை மாத்திருவாளோன்னு பயமாக இருக்குங்க. பாவங்க இமையா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. குணாவை அவளை சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தாங்க, நல்ல நண்பர்களாக இருக்காங்க. அதை இவ கொச்சப்படுத்துவாளோன்னு பயமாக இருக்குங்க. அப்படி அவங்க என்ன பண்ணாலும் ரவி கண்டிப்பா இமையால சந்தேகப்பட மாட்டான். அப்படி இல்லைங்க, ஒரு நேரம் 2 நேரம் சொன்னா இல்லை என் பொண்டாட்டி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவனும் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் அதையே சும்மா சும்மா சொல்லும்போது அவனுக்கே அந்த எண்ணம் தோணிடுங்க. அதை தான் இந்த நேத்ரா பண்ணுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்கு. என்ன, இமையாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நேத்ராவால. அதுக்கு ஒரு வழி இருக்கு ஜானகி. என்னங்க, என்ன வழி? இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்து சாச்சனா? இல்லைங்க, நான் வந்துட்டு இருந்தேன். குணா அண்ணா தான் எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. அப்போ அண்ணாட்ட சொன்னேன், இல்லை நீ என்னோட ரூமில் போய் பேசு, நான் வெளியே நிற்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா வெளியே தான் நிற்காங்க. ஓ சரி, என்னம்மா எதுக்கு பேசணும்? நான் தான் உன்ட்டு சொல்லியிருக்கேன்ல. இல்லைங்க, நீங்கள் இமையா கிட்ட ரொம்ப வருத்தமாக பேசுனீங்க. அது பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது, அதான் பேசலான்னு. இல்ல சாச்சனா, என்னாலேயே உங்க பாட்டியும் நேத்ராவும் பேசுறத கேட்க முடியல. என் தங்கச்சி பாவம், அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புரியுது அர்ஜுன் நீங்கள் சொல்கிறது. ஆனால் அவங்க எப்போவுமே அடங்க மாட்டாங்க, பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்காக அவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இமையாக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோம். அதையும் தாண்டி ரவி அண்ணா இமையாக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ரவி அண்ணா எந்த இடத்துல இமையா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது போதாதாங்க உங்களுக்கு? இல்லம்மா, நீங்க எல்லாரும் இருக்கீங்க, அவ சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா அவ கௌரவமா இல்லையே. பார்த்திக்கு முன்னொரு நேரம் வேலைக்காரி வேலைக்காரி பொண்ணு சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்குமா எங்களுக்கு. அதனாலேயே எனக்குள்ள வைராக்கியம் அதிகமா இருக்கு. அர்ஜுன் இல்ல சச்சனா, நான் கண்டிப்பா உங்க பாட்டி சொன்னாங்கல்ல என்கிட்ட ஒண்ணு இல்ல வேலைக்கார பிள்ளைங்கன்னு, அந்த வேலைக்கார பிள்ளைங்களை நான் மாத்துறேன். அந்த பேரை சொல்லாத அளவுக்கு நான் நல்ல பொசிஷன்ல நான் வருவேன் கண்டிப்பா. இதே வீட்டுல என் அம்மாவை கௌரவமா கூட்டிட்டு வந்து உன்னை பொண்ணு கேட்டு உன்னை நான் முறைப்படி கைப்பிடிப்பேன் சாச்சனா. அது வரைக்கும் நம்ம விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட அவ்வளவா பேசுறது கிடையாது. அர்ஜுன், எதனால தெரியுமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது? இந்த நீங்கள் சொன்னீங்க பாருங்க, இதுதாங்க எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு மனுஷனையே நான் லவ் பண்ணுறேன், இப்படி ஒரு மனுஷனையே நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு நினச்சாலே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு உங்கள் மேலே அதிக காதல் இதனால தாங்க வருது. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அர்ஜுன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் காத்திருப்பேன். எவ்வளோ நாளானாலும் சரி, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, நான் காத்திருப்பேன். எனக்கு இது போதும் சாச்சனா, நீ என் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்க. எனக்கு இது போதும் அர்ஜுன். சாச்சனா. இல்லை அர்ஜுன், உங்கள் தோளில் கொஞ்ச நேரம் சாஞ்சிருக்கேன், ப்ளீஸ். பின்னும் தூண்டிலை நீ வீசினான் மீனாகிறேன் அன்பே, உன் முன்புதானடா இப்போது நான் பின்ன. நேத்ரா, இந்த பிளான் சரிப்பட்டு வருமானு எனக்கு தெரியல. வேண்டாம், இது ஜானகி தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும். வேண்டாம் பாட்டி, தெரிஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி. இங்கே பாருங்க, கண்டிப்பாக ரவி மனசை மாற்றணும்னா கண்டிப்பாக இந்த பிளான் சக்ஸஸ் ஆகும். நேத்ரா, குணாவும் என் பேரன்தான், மறந்துடாத பாட்டி. வேற வழி இல்லை பாட்டி, எனக்கு ரவிக்கும் கல்யாணம் நடக்கும்னா இதை விட்டால் வேற வழியே இல்லை. கண்டிப்பாக இப்படி ஒன்று மட்டும் நடந்தது, ரவியை அந்த வேலைக்காரியை அடித்து விரட்டுவான். அதுக்கப்புறம் குணா தானே பாட்டி, எப்படினாலும் என் தங்கச்சி ருத்ரா தான் கல்யாணம் பண்ண போகிறா. அது பின்னாடி பார்த்துக்கலாம் பாட்டி. நீ சொல்கிறது சரிதான், ஆனால் ரவி அவ்வளோ சீக்கிரம் எதையும் நம்ப மாட்டான். அவன் அப்படி யோசிக்கிற ஆளும் கிடையாது. இதனால் நம்ம போட்ட பிளான் எல்லாம் ரவிக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாது. அதான் சொல்கிறேன் நேத்ரா. பாட்டி, அது உண்மைதான். ஆனால் ஒரு வாட்டி 2 வாட்டி தட்டி விட்டுட்டு போவான். அதே சும்மா சும்மா அவன் கண்ணால் பார்த்தா நம்ம தான் பண்ணுறான்னு ரவிக்கு ஒரு துளி அளவு கூட தெரியாது பாட்டி. அது இயற்கையாகவே நடந்த மாதிரி நான் செட் பண்ணுறேன். இது சரிப்பட்டு வருமா நேத்ரா? கண்டிப்பாக பாட்டி, இந்த பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக ரவி மனசை இதை வச்சு நான் மாற்றுவேன். அந்த நாயை அடித்து விரட்டுட்டு நான் உள்ள மகாராணி மாதிரி வாழ்வேன் பாட்டி. கண்டிப்பாக இந்த பிளான் சக்ஸஸ் ஆகும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா